வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஏலியன்ஸ் இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒரு பரபரப்பு நமக்குள்ள தொத்திக்குது இல்ல? அப்படிப்பட்ட ஏலியன்ஸை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ரெடி ஓஜே லாஜிக் அப்படின்னு நார்த் போஸ்னியால ஒருத்தர் இருக்காருங்க. அவரோட வீட்டு கூரை மேல கல்லெல்லாம் விழுந்திருக்கு. அந்த கல்லை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது விண்கற்கள்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏலியன்கள் தன்னை கல்லால் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை பாதுகாப்பு கொடுத்து இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஏலியன்கள்ட்ட என்ன ஏழ்றது இருப்பாரு? விண்வெளி வீரர் எக்கர் மிக்சல் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காருங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல ஒரு பெரிய அணு ஆயுத வார் வரப்போறதாவும் அந்த டயத்துல ஏலியன்கள் வந்து இங்கே சமாதானம் பண்ணதாவும் சொல்றாரு. அதுக்கு அவர்கிட்ட ப்ரூஃபும் இருக்கான். கடைசியில ஏலியன்களை நாட்டாமையாவும் ஆக்கிட்டீங்க. மில்கி வேல வித்தியாசமான சிக்னல்களை ஏலியன்கள் அனுப்புறதா ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு படிக்கு மேல போய் ஒரே இடத்துல இருந்து கும்பலா சிக்னல் வரதா பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மாநாடு எதுவும் நடத்தியிருக்குமோ ஏலியன்கள்லாம்? ரஷ்யால பைக்கால் அப்படின்ற ஒரு ஏரி இருக்குங்க. அந்த ஏரியில 3 நீச்சல் வீரர்கள் குதிச்சிருக்காங்க. தண்ணிக்கு அடியில பார்த்தா சில்வர் கலர்ல Dress போட்டு ரோபோட்டா ஏலியனா தெரியல, இவங்க 3 பேத்தையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா பகிரங்கமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. தண்ணிக்கு அடியில ஏலியன்னா ஒருவேளை வாட்டர் ப்ரூஃப் ஏலியனா இருக்குமோ? கிளீஷே 581c அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குங்க. அந்த கிரகத்துல உயிர்கள் வாழ்றதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க ரேடியோ சிக்னலை அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த சிக்னல் எப்ப தெரியுமா போய் சேரும்? 2029 தான். அதுக்குள்ள நம்ம வேற பரபரப்பு செய்தியில பிஸி ஆயிடுவோம். இவங்க தப்பிச்சுப்பாங்க. சிலி நாட்டுல யாருமே வாழாத ஒரு டவுன் இருக்குங்க. அந்த டவுன்ல 6 ல இருந்து 8 இன்ச் சைஸ்ல மண்டவோடு 2 எடுத்திருக்காங்க. அது ஏலியனோட தான் இருக்கும். அதுக்கு 8 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில சொல்றாங்க. எங்க ஊர் சினிமாலாம் அந்த சைஸ் மண்டவோட்டை போட்டு தான் ஊரே பயமுத்திட்டு இருக்கோம். சார்லஸ் டிக்கின்சன், கால்வின் பார்க்கர் இவங்க 2 பேரும் மிசிசிப்பி மாகாணத்தை சேர்ந்தவங்க. 1973 இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது தங்களை ஏலியன்ஸ் கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணிச்சு, அந்த ஏலியன்ஸ்களோட கையை பார்த்தா நண்டு மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அந்த காலகட்டத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. நம்மளும் பரபரப்பா ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம விண்வெளியில மர்மமான ஒரு சேட்டலைட் பறந்ததாகவும் அந்த சேட்டலைட்டை நம்மளோட சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்து பார்த்தா அந்த சேட்டலைட் 13,000 வருஷத்துக்கு பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிளாக் நைட்னு ஒரு பேரையும் வச்சு அழகு பார்த்திருக்காங்க. எது கிடைச்சாலும் நிக்நேம் வச்சிடறது இல்ல. அமெரிக்காக்காரங்க பயந்தாங்கோலியா இல்ல புத்திசாலியான்னு தெரியலங்க. ஏன்னா ஏலியன்ஸ் கடத்திருமோ அப்படின்னு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரைவேட் கம்பெனி மூலமா அதுல 30,000 பேர் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா பாத்தீங்களேன். நம்மளும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருவோமா? லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வெளியே காணும். பால் எலியர் இவர் வந்து கனடா நாட்டோட முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சருங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல வருஷங்களா 4 வகையான ஏலியன்கள் நம்ம பூமிக்கு வந்து போனதா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஏலியன்கள் வந்து நம்மளோட அணு ஆயுதங்களை பார்த்து வருத்தப்பட்டதாகவும் சொல்றாரு. ஏலியன்கள் வருத்தப்படுற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிப்போச்சு. இன்னும் 10 வருஷத்துல நம்ம வேற கிரகத்துக்கு போறதுக்கும் இல்ல வேற கிரகத்துல வாழ்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கும் 2% பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நான்லாம் அங்க போறதுக்கு முன்னாடி என் கணக்காரெல்லாம் அங்க போய் உட்காந்துட்டு வாராஜா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஏலியன்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கார்ல் சாகின்ல இருந்து பல விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த பிரபல விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் வார்ன் பண்ணியிருக்காரு. இப்படியே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி ஏலியன்ஸ் எல்லாம் பூமியில நிறைய வளங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு இங்க படையெடுத்து வந்துரும் ராஜா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காரு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.